Hi friends, welcome to NILA Cooking. இன்னைக்கு நம்ம ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாட்டர்மெலன் மில்க் ஷேக். வாட்டர்மெலனை நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கோம். மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ணிரலாம். இதை எப்படி பண்ணணும்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இது இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு வாட்டர்மெலனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் இதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம கட் பண்ணின வாட்டர்மெலன் பீஸை சேர்த்துடலாம். இப்போ இந்த கரண்டியை யூஸ் பண்ணியே நம்ம இதை நல்லா இப்படி குத்தியே நல்லா இதை பீஸாக ஆக்கி எடுக்கணும். அதோட ஜூஸ் எல்லாமே வெளியே வருது மாதிரி இந்த மாதிரி கரண்டியை வச்சே குத்தி எடுக்கலாம். மிக்சியில் போட வேண்டாம். மிக்சியில் போட்டால் அது ஃபுல்லாகவே பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும். அது டேஸ்ட் இருக்காது. இந்த இடையில அந்த வாட்டர்மெலன் நமக்கு கிடைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுக்கணும். ஃபுல் வாட்டர்மெலனையும் நான் இப்போ கரண்டியை வச்சே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன். குட்டி குட்டி பீஸ் கிடக்கட்டும். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடிக்கும்போது. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் பால் நான் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக இருக்க பால் இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பாலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுத வரைக்கும் நம்ம இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா வாட்டர்மெலன் பல்ப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நாங்கள் ரோஸ் எசன்ஸ் இருக்குது. இது ஒரு 2 சொட்டு மட்டும் சேர்த்துருக்க போகிறேன். இது ஒரு வாசம் கொடுக்கும். அதுக்காகத்தான். ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 2 சொட்டு சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. அவ்வளோதான், நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். எந்த கிளாஸில் சர்வ் பண்ணுதோமோ அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் க்ரஷ்ட் ஐஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மில்க் ஷேக்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டியான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.